ரிசல்ட்டை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? 18வது ரேங்க் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தீங்களா? சார் 18 ரேங்க் வந்து எதிர்பார்க்கல. ப்ரிலிம்ஸ் எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? எந்த வருஷம்? சார் 2022ல வந்து காலேஜ் முடித்தேன். அந்த இயரே வந்து அப்போ இந்த ப்ராசஸ்ல எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம மேலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தாட்டி மெயின்ஸ் பாஸ் ஆயிருக்காங்களோ எல்லாத்துக்கும் வந்து கோச்சிங் தரோம். குயிக்கா கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்க. எஸ் சார். இப்போ அந்த கவர்மெண்ட் குயிக் டிசிஷன் எடுத்ததுனால வந்த கேண்டிடேட் நீங்க மெயின்ஸுக்கு. கண்டிப்பா சார். லாஸ்ட் 2 இயர்ஸோட இந்த இயர் வந்துட்டு யூடியூப் இனிஷியேட்டிவ் இருக்கு. நம்ம நான் முதல்வன்ல அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல ஃப்ரீ அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன். என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் என்னோட சிலபம் நீங்க எப்போ பண்ணீங்க? ஸ்கூல் டேஸ்லயா காலேஜ் டேஸ்லயா? இதேதான் அவங்களும் கேட்டாங்க சார். நான் சொன்னேன் சார் நான் கோவிட் டைம் அப்போ பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து அப்போ கோவிட் இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டாரு. சுதி வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. நீங்கள் இப்போ அகில இந்திய அளவில் 18வது இடம் பெற்றிருக்கீங்க. எஸ் சார். நம்மளுடைய அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் பயின்றிருக்கீங்க. நான் முதல்வன் ஃபெலோஷிப்பில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? 18வது ரேங்க் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சார் 18 ரேங்க் வந்து எதிர்பார்க்கல. எனக்கும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சேம் டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட் வந்து தெரிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஜேர்னி, சிவில் சர்வீஸ் ஜேர்னி அப்படிங்கிறது அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க? சார் அப்பா வந்து காலேஜில் பிரின்சிபலாக இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். யூபிஎஸ்சி ஜேர்னிங்கிறது நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு கோவிட் டைமில். எங்கே படிச்சீங்க? என்ன காலேஜ், என்ன பிரான்ச்சு? சார் இசிஇ படித்தேன். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் படித்தேன். காலேஜில் கோவிட் டைம் அப்போ தான் வந்து இந்த பியூரோக்ராட் ஆகணும் யூபிஎஸ்சிங்கிற ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் யாரும் வந்து பியூரோக்ராட் இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு இப்போது பியூரோக்ராட். ஸோ அதனால ஐடியா இல்லாத போது நானே சர்ச் பண்ணி யார் உங்களை மோட்டிவேட் பண்ணது, அப்பாவா அம்மாவா? அப்பா தான் சார். ஓகே. அவரு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி படிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா இனிஷியலாக வந்து ஹெசிடென்ட்டாக தான் இருந்தாங்க. நிறையா இயர்ஸ் எஃபர்ட் போடணும், படிச்சுட்டே இருக்கணும், அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறனால. ஆனால் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க சார். அப்புறம் அகாடமிக்கலி 10th 12th எவ்வளோ மார்க்கு? சார் 10th வந்து 488 அண்ட் 12th வந்து 1079 சார். 488. ஓகே. 12 மார்க் தான் விட்டுருக்கீங்க. இதுலையும் 1100லாம் கிராஸ் பண்ணல சார். எங்கள் ஸ்கூலில் வந்து 11th ஃபுல்லாக எடுப்பாங்க. 11th ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் 12th அப்போ 12th எடுப்பாங்க. எனக்கும் டியூஷன் போகாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் சார் படித்தேன். படிச்சிங்க. சரி ஓகே ரைட். அப்புறம் வந்து ப்ரிலிம்ஸு எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க? எந்த வருஷம்? சார் 2022ல வந்து காலேஜ் முடித்தேன். அந்த இயரே வந்து ப்ரிலிம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட 3rd attempt. ஃபஸ்ட்டு 2 attemptலையும் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை சார். ஓகே. 3rd attempt. இங்கே நான் முதல்வன் ஸ்கீமில் இருக்குது, இங்கே கவர்மெண்ட் கோச்சிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இந்த அட்டெம்ப்டில் வந்து இந்த 23 attempt வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இங்கே கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ப்ரிலிம்ஸ். அவங்க மூலமாக தான் வந்து மெயின்ஸ் இந்த மாதிரி கோச்சிங் இருக்குது, ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். அப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் இங்கே படிக்கல? இல்லை சார். எங்கே செல்ஃப் ப்ரிப்ரேஷனா? சார் ப்ரிலிம்ஸ் வந்து வீட்டில் தான் படித்தேன். அந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட இந்த இயர் வந்துட்டு யூடியூப் இனிஷியேட்டிவ் இருக்கு. நம்ம நான் முதல்வன்ல அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல ஃப்ரீ அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன். டெஸ்ட் சீரீஸும் பெருசா டைம் இல்லை சார். அவங்க நம்ம கோர்ஸ்ல இருக்க டெஸ்ட் சீரீஸ் மட்டுமே ரிலை பண்ணி படித்தேன் சார் இந்த தாட்டி. ஓகே. இப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணீங்க. மெயின்ஸுக்கு இந்த வாட்டி காம்படிஷன் அதிகம். இங்கே மோர் தென் 700 people கிளியர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஏன்னா இங்கே 220 people தான் படிக்க முடியும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன வந்துச்சு? இனிஷியலாக வந்து 225 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால அப்ளிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி மார்னிங் நான் வந்து கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக எனக்கு இங்கே தான் படிச்சாகணும், ஏன்னா இந்த தாட்டி வந்து 75 days தான் இருந்துச்சு எக்ஸாமுக்கு இன் பிட்வீன். ஸோ டெல்லி வரைக்கும் போய் படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு நான் முதல்வனில் தான் வேணும்னு சொல்லிட்டு காலையில் வந்து நான் தான் 7 o'clock வந்து ஃபஸ்ட்டாக உட்காந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி மதியமே வந்து அப்ரூவல் சிஎம் சருக்கு வந்து எழுதி அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதாவது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தாட்டி மெயின்ஸ் பாஸ் ஆயிருக்காங்களோ எல்லாருக்கும்
எல்லாத்துக்கும் வந்து கோச்சிங் தரோம். குயிக்கா கவர்மெண்ட் டெசிஷன் எடுத்தாங்க. எஸ் சார். இப்போ அந்த கவர்மெண்ட் குயிக் டெசிஷன் எடுத்ததுனால வந்த கேண்டிடேட் நீங்க மெயின்ஸுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வெரி குட், வெரி குட். அப்போ வந்து ரைட் 18வது ரேங்க் நாங்க மிஸ் பண்ணிருப்போம். அந்த அரசாங்கம் வந்து அந்த டெசிஷன் அன்னைக்கு குயிக்கா எடுக்கலன்னா. கண்டிப்பா சார். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி அந்த அப்ளிகேஷன் தேட்டர்ல உங்களுக்கு என்னவா இருந்துச்சு நீங்க இப்போ அப்ளை பண்ணும்போது காலையில? சார் ஆக்சுவலி வெயிட்டிங் தான் சார் வந்துச்சு. வெயிட்டிங் தான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் நிறைய 400 க்கு மேல போயிட்டாங்க. எஸ் சார், எஸ் சார். 220 நமக்கு ஆல்ரெடி 400 கிராஸ் ஆனனால உங்களுக்கு வெயிட்டிங் தான் வந்துரும். எஸ் சார். ரைட், ஓகே. ஓகே. இப்போ வந்து நீங்க இங்க படிக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் எழுதுறது, நம்ம நான் முதல்வன் டீமோட இது கோச்சிங் அதெல்லாம்? சார் மெயின்ஸ் வந்தோடனே இது என் ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி இருந்த 2 அட்டம்ப்ட்டுமே நான் வந்து ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனலாக இருக்கட்டும் வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஏன்னா இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்த உடனே வந்துட்டு ஆப்ஷனலுக்கு வந்து சோஷியாலஜிக்கு வந்து ரஜிதா மேம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்ஷனல் ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. ஆன்சர் எப்படி எழுதணும், எல்லா ஆன்சரையும் அவங்க வந்து இன் பர்சனாக வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எது மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி பண்ணாங்க. ஜிஎஸ், எஸ்ஏ, எத்திக்ஸ் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் வந்து ஃபுல்லாக எழுதினேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் தான் சொன்னாங்களே தவிர மேஜராக வந்து இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு எதுவும் சொல்லலை. அந்த டைமில் அதை பண்ணியிருக்கவும் முடியாது. என்னால் எவ்வளோ பண்ண முடியும், எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர ஆன்சர் ஃபுல்லாக மாற்றணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தா மேபி எனக்கு அந்த இடத்துல டிஸ்கரேஜிங்காக இருந்திருக்கலாம் சார். சோசியாலஜி எவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க? சார் சோஷியாலஜி ஆப்ஷனல் 22லேயே எடுத்துட்டேன். அப்போ இருந்து சோஷியாலஜி ஃபோக்கஸ்டாக தான் இருந்தேன் சார். ஓகே, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸு எல்லாமே நீங்கள் இது பண்ணி மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன். மெயின் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? கிளியர் பண்ணிடுவோன்னு தோணுச்சா? கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்துச்சு? சார் இது ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருந்துச்சு. எழுதும் போதே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஆங்ஸைட்டியில் இருந்துச்சு சார். டக்குன்னு ஒரு கொஸ்டின் தெரிலனோடனே டக்குன்னு சரி எந்திரிச்சு போயிடலாமா அப்படிலாம் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன் சார். ஓகே எழுதுறதா எழுதுறோம், ஃபுல்லாக எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறமும் வந்துட்டு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தோம். ஒருவேளை இது தப்பு பண்ணியிருக்கோமோ, அது தப்பு பண்ணியிருப்போமோ, கரெக்டாக கிளியர் ஆகிடுமோ அப்படின்னு யோசிச்சேன் சார். மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் கூட ஒருவேளை நம்ம எட்ஜில் தான் கிளியராக இருப்போம், இன்டர்வியூ வந்து சூப்பராக பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரேங்க் கிடச்சிரும் மேலே என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னால் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல சார். பட் நான் ஸ்ருதியை பார்த்துருக்கேன் இங்கே இருக்கும்போது மெயின் ப்ரிப்பரேஷன் அப்போ இன்டர்வியூ அப்போ. பட் ஆனால் ஸோ எந்த டென்ஷனுமே இருக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போதுமே உங்கள் நேச்சர் அப்படி தானே? எஸ் சார். படிக்கிறது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும், படிக்கிற டைம் படிச்சிடணும். ஆனால் மிச்ச டைமில் வந்து என்ன ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுங்கிறதுல எப்பவுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பேன் சார். நம்மளும் ஜாலியாக இருக்கணும், எல்லாரும் சுற்றியும் ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைப்பேன் சார். ஓகே. உங்களுடைய ஹாபீஸ்லாம் என்னென்ன? அதாவது டேஃப்ல போட்டிருப்பீங்கல்ல? ஹாபீஸ் இந்த தாட்டி வந்து ஈகோ ட்ரெக்கிங்கும் கெனன் கேரும் போட்டிருந்தேன் சார். ஓகே. அது சம்மந்தம் எப்படி கேள்வி கேட்டாங்க இப்போ இன்டர்வியூவில்? ஃபஸ்ட்டு ஈகோ ட்ரெக்கிங் எடுத்த உடனே எல்லா மெம்பர்ஸும் டேஃப்ல இருந்து மோஸ்ட்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வேற ஜென்ரலாக கேட்கல. ஈகோ ட்ரெக்கிங்னே சார் வந்து ஈகோ ட்ரெக்கிங்னா என்னன்னு சொன்னார். நான் வந்து இந்த மாதிரி சார் ஈகோ ட்ரெக்கிங்னா என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக சஸ்டைனபிளாக ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னோடனே அவர் வந்து ஹி வென்ட் டு த டீட்டெயில்ஸ். நீ எவ்வளோ ட்ரெக்கிங் பண்ணியிருக்கே சொல்லு அப்படின்னாரு, லிஸ்ட் த ட்ரெக்ஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் ஐ வென்ட் கேதார்நாத், பெருமாள்முடி, மேல்முடி இன் கோயம்புத்தூர் அப்படின்னோடனே ஓகே டெல் மீ டீட்டெயில் அபவுட் லைக் அவர் வந்து அது பெரிய மோனோலாகாக சொன்னார். இப்போ நீ கேதார்நாத் போயிருக்க, எவ்வளோ தூரம் போன, எங்கே தங்குன, எப்படி இருந்த, எவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ண, வழியில் என்னெல்லாம் பார்த்த, இனி என்னெல்லாம் பண்ண, லைக் அவர் ஒரு பெரிய மோனோலாகா சொன்னார். லைக் ஹி வாண்டட் த டீட்டெயில்ஸ். அப்போ நான் சொன்னேன் சார் நான் இங்கே மாதிரி டெல்லியிலேருந்து நான் வந்து கேதார்நாத் வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அன்னைக்கு போயிட்டு பண்ண முடியல, அடுத்த நாள் 24 கிலோமீட்டர் மேலே போகிறேன், 24 கிலோமீட்டர் கீழே வரேன், அதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்த்தேன் அப்படின்னு. அவரும் அப்படியா அப்படி சொல்லி சிரிச்சாரு. அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் ஹீஸ் இன் டு த டீட்டெயில்ஸ். அவர் கேட்குறாரு ஈகோ ட்ரெக்கிங் சொல்கிற இதில் எங்கே ஈகோ எங்கே இருக்குது, ட்ரெக்கிங் தானே பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் அடுத்த லேட்டர் சொன்ன ட்ரெக்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேக் எடுத்துகிட்டு மேலே போவோம், கீழே வரும்போது என்னெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ வில் கெட் கலெக்டட், அதே மாதிரி நாங்கள் நடக்கும்போது வில் மெயின்டைன் த சேம் ட்ரெயில், ஸோ சாயில் எரோஷன் இருக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன். அண்ட் அவர் உடனே அப்படியா பேக் எடுப்பியா, சேமி த எக்ஸாக்ட் அமௌண்ட், எவ்வளோ எடுப்பேன், எவ்வளோ அப்ராக்சிமேட்லி டெல் மீ த பேக் சைஸ். சார் ஒரு 25 kg பேக், வி 2-3 people வில் கலெக்ட், நாங்கள் அவேர்னஸும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இன் பிட்வீன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஹி வாஸ் லைக் ஓகே. அடுத்து இன்னொரு சார் வந்து ஹி ஆஸ்க்ட் அபவுட் கெனன் கேர்.
அப்போ அவர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்றாரு, எவ்வளோ நாய் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ரோட்ல வந்து ஒரு 40 டாக்ஸ் வச்சிருக்கேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு. வில் யூ ஃபீட் தெம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இட்ஸ் நாட் பாசிபிள், ஐ எம் ப்ரிப்பேரிங், ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீட் தெம் பிஸ்கெட்ஸ், ஐ ஃபீட் தெம் மேரிகோல்ட் பிஸ்கெட்ஸ்னே. அவரு டக்குன்னு சரி மேரிகோல்ட் பிஸ்கெட் என்ன விலை வரும், எவ்வளோ பிஸ்கெட் வாங்குவேன் அப்படின்னாரு. ரியலா பண்றீங்களா ரியலா பண்றீங்களான்னு கேட்கறக்காக கேட்டாரு. நான் வந்து எப்பவுமே அது பண்ற ஒரு விஷயங்கிறனால, சார் 5 rupees பிஸ்கெட் பேக்கெட், ஐ கெட் இட் ஃபார் 60 rupees, ஐ கீப் இட் இன் மை பேக் அண்ட் ஃபீட் தெம் ரெகுலர்லி அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து எத்திக்கலா செக் பண்றதுக்காக கேட்டாரு, டு யூ திங்க் தட் கேன் பி கர்லிங் ஆஃப் டாக்ஸ், நாய்க்குட்டியை கொன்றலாமா அப்படின்னு கேட்டோடனே நான் வந்து இல்லை சார் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னோடனே ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அவர் வந்து இப்படி நாட் பண்ணாரு. இன்னொரு சார் வந்து சிலம்பம் பத்தி கேட்டாங்க, அது அச்சீவ்மெண்ட்ஸ்ல போட்டிருந்தனால சிலம்பம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் என்னோட இது சிலம்பம் நீங்க எப்போ பண்ணீங்க, ஸ்கூல் டேஸ்லயா காலேஜ் டேஸ்லயா? இதேதான் அவங்களும் கேட்டாங்க சார். நான் சொன்னேன், சார் நான் கோவிட் டைம் அப்போ பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து அப்போ கோவிட் இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லை சார் கோவிட் அப்போ நான் கத்துக்க ஆரம்பிச்சேன், இந்த ரெக்கார்ட் வாஸ் டன் போஸ்ட் கோவிட் பீரியட் அப்படின்னு. அவர் வந்து எத்திக்கலா வந்து அடுத்த கொஸ்டின் கேட்டார். என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணீங்க சிலம்பத்துல? சார் போத் ஹேண்ட் ஸ்டிக்ஸ் வந்து 14 hours வந்து ரொட்டேட் பண்ணேன் சார். ஓகே, வெரி குட். எஸ் சார். அதுக்கப்புறம் அவர் வந்து டக்குன்னு எத்திக்கலா வந்துட்டு, சரி கோவிட் உனக்கு என்ன கத்துக்கிறது இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நான் வந்துட்டு, சார் வி ரன் பிஹைண்ட் மெனி திங்ஸ் பட் கோவிட் தாட் மீ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி சொன்னேன். அவர் வந்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டு எஸ் எஸ் அப்படி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணாரு சார். அவர் ஸ்மைல் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப கார்டியலா இருந்திருக்கு இன்டர்வியூ உங்களுக்கு. கண்டிப்பா சார், ரொம்ப கார்டியலா இருந்துச்சு. இந்த தமிழ்நாடு சம்பந்தமான இஷ்யூஸ், கான்ட்ரோவர்சியல் இஷ்யூஸ் எதுவும் கேட்டாங்களா? இல்ல சார், தமிழ்நாடு கான்ட்ரோவர்சி அந்த மாதிரி எதுவும் கேட்கல. கரண்ட் அஃபேர்ஸ்ல கான்ட்ரோவர்சியா இருக்கிறத வச்சு அதுல உங்க எத்திக்கல் ஒப்பீனியன் என்ன அந்த மாதிரி தான் வந்து என்ன கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி கேட்டாங்க? எபிஸ்டன் ஃபைல்ஸ் வச்சு மேம் வந்து போர்ட் மெம்பர் மேம் இருந்தாங்க, அவங்க வந்து எபிஸ்டன் ஃபைல்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு பர்சனை வந்து ஹேண்டில் பண்றீங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கீங்கன்னா அப்ப எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. இன்னொரு சார் வந்து ஆந்த்ரோபிக் ஏஐ வச்சு கோடை வந்து எப்படி ஏஐ மூலமா யூஸ் பண்றோம், இதனால எப்படி இருக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் சார் கேட்டாங்க. அவங்க நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அதனோட டெப்த் எப்படி இருந்தது? சில கேள்விகள் அவங்க பார்க்கும்போது நம்ம படிச்சதுக்கு தக்கன இருந்ததா, இல்ல பயங்கரமா படிச்சிருக்காங்க பயங்கரமா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? இது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இன்டெப்த் அனாலிசிஸாக இருந்துச்சு சார். அவங்க அதையே வந்து நமக்கு தெரியுமா அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா, ஈவன் தோ அவங்களுக்கு டெப்த் தெரிலனாலும் அந்த அளவுக்கு அவங்களால பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி யோசிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பற்றி பேசும்போது நான் சொன்னேன், சார் தேர் இஸ் அன் அப்கமிங் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வருதுன்னு. அவர் வந்து டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டாரு. செமிகண்டக்டர் சொல்கிறேன், ஆர் யூ டாக்கிங் அபவுட் த டிசைன், மேனுஃபேக்சரிங் ஆர் த அசெம்பிளி பார்ட் அப்படின்னு கேட்டாரு. அந்த 3 செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது ஈஸிங்கிறனால நான் படிச்சு வச்சிருந்தேன். பட் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு செமிகண்டக்டர் கேட்டோன்னே நம்ம இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம், இதுதான் நம்ம வந்து ஐகானிக்கா இருக்க போதுன்னு ஒரே லைன்ல கேட்டாரு. எனக்கு அச்சோ கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சார் இட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நான் வந்து கன்விக்ஷனோட எனக்கு தெரியும்னு சொன்னோன்னே ஹி வாஸ் ஓகே. அவங்க அந்த அளவுக்கு செக் பண்ணாங்க. இன்னொரு சார் வந்து அக்ரி யூனிவர்சிட்டி பற்றி கேட்கும்போது ஹி ஸ்டார்டட் அப்கமிங் அக்ரி ரிசர்ச் என்னன்னு சொல்லு, கோயம்புத்தூரில் அக்ரி யூனிவர்சிட்டினா எனக்கு தெரியலை. நான் வந்து சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட், சாரி சார் அப்படின்னோடனே அவரு சொன்னார் ஜிஞ்சர் பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அவங்க அவ்வளோ அவேராக இருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸோட. அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஆஃப் ஃபேக்டராக இருந்துச்சு சார் இன்டர்வியூவில். இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் நீங்கள் வேரியஸ் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடிமைப்பணி ஆற்றுப்படைன்னு ஒன்று இது பண்ணோம். அப்போ வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூட வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஸ்ருதி வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் டைப்பு. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூட சொல்லிட்டு போனாங்க, அந்த பொண்ணு வந்து இது வில் கெட் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்கள் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது வந்து எந்த ஒரு இதுனாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்க கூட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஏவி பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சிக்கு. நாங்கள் இந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை வந்து 10th ஈவெண்ட் பண்ணோம். அப்போ கூட நீங்கள் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க. அந்த மாதிரி நிறைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்குவீங்க. அது எப்போதும் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அப்படி தானே? அது நீங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சிலம்பம், எக்கோ ட்ரெக்கிங், கனைன் கேர் இதெல்லாம் இல்லாமல் சாதாரண இது மாதிரி சினிமா பார்க்குறது, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறது அதெல்லாம் உண்டா? எல்லாமே ஒன்று தான் சார். ப்ரிப்பரேஷன் வந்தப்போ நான் யோசித்த ஒரே விஷயம்,
இது ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக தான் மாறுறோம். அப்போது இந்த ப்ராசஸில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம மேலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட டெய்லி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சோஷியலைஸ் ஆகிறது இருக்கட்டும், எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுன்றது லேட்டராக தான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது யார்கிட்டயும் பேசாமல் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படித்தேன். ஆனால் அது ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியல. படிக்கிறப்ப படிச்சுட்டு நமக்கு என்ன பிடிக்குமோ அதையும் பண்ணாதான் வந்து இது ஒரு வெரி லாங் ப்ரிப்பரேஷன். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி எழுதி முடிக்கவே 1 year ஆகுது. அப்போ அவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் டைமில் நம்ம எல்லாத்தையும் பண்ணாதான் வந்து தினமும் பண்ண முடியும். ஒரு நாள் 14 மணி நேரம் படிச்சிடலாம், ஆனால் தினமும் 8 மணி நேரம் படிக்கணும்னா அதுக்கு எஃபர்ட்ஸும் போடணும், அதே டைம் நம்ம பேலன்ஸும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் சோசியாலஜி ஆப்ஷன் எடுத்து படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரட் சோசியாலஜிஸ்ட் யார்? சார் என்னோட ஃபேவரட் சோஷியாலஜிஸ்ட் MN ஸ்ரீனிவாஸ் சார். ஓகே. ஃபீமேல் சோசியாலஜிஸ்ட் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு லீலா தூபே ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. ஏன் சார் அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அவங்களோட ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வூம் சீட் மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பீக் ஆச்சு. இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா? அதே மாதிரி ஃபீமேல் சோஷியாலஜிஸ்டோட அப்ரோச் ஆஃப் திங்கிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக பார்க்க ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். அது வந்து ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சோசியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்குறீங்க. சுதி வந்து நாளைக்கு டிஎம்ஓ உட்காரும்போது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக உட்காரும்போது அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான சோசியல் ப்ராப்ளம்னு எதை பார்க்குறோம்? பாவர்ட்டி பார்க்குறேன் சார். ஓகே. ஸோ அது நல்லது. நீங்கள் செக்டரில் வேரியஸ் செக்டரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் செக்டர் எது? எஜுகேஷன், ஹெல்த்? சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னி பெட்டர்மெண்ட் ஆக்கணுங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் ரொம்ப. நீங்கள் ஈஸி படிச்சிருக்கீங்க. ஜென்ரலி இன்ஜினியர்ஸ் நிறைய சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏன் ஈஸி படித்தவங்க கிளியர் பண்ணுறாங்க? ஜென்ரலி ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஈஸி படித்தவங்க தான் இருப்பாங்க. 90s 2000 எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அப்படி தான் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க? சார் ஈஸி நிறைய பேர் எடுக்கிறது ஒன்று டெக்னிக்கல் சைடும் போயிடலாம், இல்லை ஐடி சைடும் போயிடலாம். அதனால 2 பக்கமும் எடுத்து ஈஸி எடுக்கிறாங்க சார். யூபிஎஸ்சியில் தெரியல சார். ஓகே, ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமானது. நியூஸ் பேப்பர் ரீடிங் எப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா அல்லது காலேஜ் டேஸில் தான் வச்சா? காலேஜில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன் சார். 2022 எப்போ வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போனனோ அப்போ இருந்து நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிப்பேன். லைக் அந்த எல்லா பார்ட் ஆஃப் த ப்ரிப்ரேஷன்லேயும் ஹெல்ப் பண்ணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துலேயும். இப்போது ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா சிசேட்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நல்லா தினமும் ஸ்பீடாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம்னா டக்குன்னு சீக்கிரம் படிச்சிடலாம். அப்போ நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ அவுட்புட் கிடைக்கும். இப்போது நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும், அதை வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்காக நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்வியூ டைம்லேயும் இன்டெப்த்தாக எப்படி ஒரு ப்ராப்ளமாக அனலைஸ் பண்ணுறதுங்கிறது. எந்த பேப்பர் படிப்பீங்க? டெய்லி எவ்வளோ நேரம் படிப்பீங்க? சார் ஹிந்து தான் சார் படிச்சுட்டு இருந்தேன். மெயின்ஸ் வரைக்கும் வந்து ஹிந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். இன்டர்வியூ அப்போ 2 நியூஸ் பேப்பர் படித்தேன். இந்தியன் எக்ஸ்பிரஸும் ஹிந்துவும் படிப்பேன். இனிஷியலாக வந்து 2-3 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன்னா நமக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லை, அப்புறம் ஸ்லோவாக படிப்போம். கிராஜுவலாக டைம் ஆக ஒரு நியூஸ் பேப்பருக்கு 1 hour எடுத்துக்குவேன் சார். சென்டர் பேஜ் ஆர்டிகல் படிப்பீங்களா? பெரும்பாலும் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ரெகுலராக படிச்சிருவீங்களா? கண்டிப்பாக சார். அல்லது இப்போ நல்லா இருந்தால் படிப்பீங்களா? பிடிச்ச மாதிரி இருந்தால் படிப்பீங்களா? இல்லை சார், மேண்டேட்டரியாக நியூஸ் பேப்பர் மட்டும் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிட்டேன் சார், கண்டிப்பாக படிக்கணுங்கிற மாதிரி. எடிட்டோரியல் ஃபுல்லாக படிச்சிருவீங்க? எடிட்டோரியல் படிச்சிருவேன் சார். லெட்டர் டு எடிட்டர் படிப்பீங்களா? சார் லெட்டர்ஸ் டு எடிட்டர் அது படிக்க மாட்டேன் சார். மெயின் எடிட்டோரியல் 2, சைடில் இருக்க 2 ஃபுல்லாக படிச்சிருவேன் சார். அதே மாதிரி டெல்லி எடிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் சார். இங்கே வர எடிஷனில் வந்து டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட்டுங்கிற அந்த பார்ட் வராது. அதே மாதிரி சயின்ஸுங்கிற பார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பிரிண்ட் ஆகாது, மண்டே மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால நியூஸ் பேப்பரில் டெல்லி எடிஷன் கிடைச்சாதான் வந்துட்டு அந்த சயின்ஸ் பார்ட்டாக இருக்கட்டும், இந்த டெக்ஸ்ட் அண்ட் கன்டெக்ஸ்ட் இந்த பார்ட்ஸ்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் சார். ஓகே, வெரி குட். இ ரீடிங் தான் மேக்ஸிமம் பண்ணுவீங்களா? ரீடிங் இந்த செக்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காதுங்கிறதுக்காக ரீடிங் ஸ்விட்ச் பண்ணேன் சார். மோஸ்ட்டாக எனக்கு ரிட்டர்னில் இருக்கிறது ஹார்ட் காப்பீஸ் தான் பிடிக்கும். அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இ பேப்பர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறேன் சார். நம்ம 4 ஸ்டடி ஹால் வச்சுருக்கோம். அகத்தியர் ஹாலு, அப்புறம் வந்து இ லைப்ரரி. நீங்கள் எங்கே படிப்பீங்க? சார் மெஸ்ஸில் உட்காந்து படிப்பேன் சார். மெஸ்ஸில்? நியூ மெஸ் ஹாலில்? எஸ் சார். ஓகே, ரெகுலராக நியூ மெஸ் ஹால் தானே? நியூ மெஸ் ஹாலில் படிப்பேன் சார். ஓகே, ஓகே, ரைட். இங்கே நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் உண்டா? டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சார் மோஸ்ட்டாக அந்த படிப்போம். பியர் குரூப் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அது எவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன்? சார் இப்போ நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது தனியாக இருந்தேன். ஆனால் மெயின்ஸ் படிக்கும்போது டைமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒரு பியர் குரூப்பில் ஒரு 4-5 பேரோட இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நல்ல பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பெட்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ எல்லாரும் சொல்கிற பாயிண்ட்டை நம்ம ஜாட் அவுட் பண்ணி வச்சுட்டா நம்ம அதை போய் தேடுற வேலை இருக்காது. இப்போ நம்ம ஏன் டாப்பர் காப்பீஸ் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறோன்னா ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கலான்னு. இப்போ ஒரு பியர் குரூப் ரீடிங்கில் நம்ம எங்கேயுமே தேடாமல் ஒரு 2 மினிட்ஸ் டைமில் ஒரு டாப்பிக்கு ஏற்ற நல்ல பெஸ்ட் பாயிண்ட்ஸை நமக்கே கிடைச்சிரும். அதை ஜாட் டவுன் பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே போதுங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நான் வந்துட்டு நெட்டோ இன்டர்நெட்டோ அந்த டைம் ரிலே பண்ணல. ஃபோன் இல்லாமல் தான் சார் படித்தேன். அதனால இந்த வாட்ஸ்அப்பே இல்லை. ஆமாம் சார். அது முக்கியம். நம்பர் தேடினப்பா ஸ்ருதியை காணுமே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டன் ஃபோன் தான் சார் யூஸ் பண்ணேன். வாட்ஸ்அப்ல இல்லை நீங்கள். இன்டர்வியூக்கும் அதே தான் சார். இப்போ நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்போம். ஆனால் பியரோடு இருக்கும்போது அவங்க சொல்கிற ஒப்பீனியன் பெட்டராக இருக்கும்போது நம்ம அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் நம்ம மிக் பண்ணலனாலும் நம்மளோட ஒப்பீனியனை ஷேப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். முதல்ல இருந்தே வாட்ஸ்அப்லாம் கிடையாது, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சது தானே? சோஷியல் மீடியா முதல்ல இருந்தே கிடையாது சார். வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் படிக்கிறதுக்காக. மெயின்ஸ் டைம்ல அதுவும் ஆக்சிடென்டலா ஃபோன் தொலைஞ்சு உடஞ்சு போச்சு. சரி நம்ம பட்டன் ஃபோனே வச்சுக்கோன்னு சொன்னேன். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். வெரி குட் வெரி குட். இப்போ உங்க பேர் குரூப் லேர்னிங்ல உங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல, எஸ் சார். அவங்க யாராவது கிளியர் பண்ணிருக்காங்களா? யாரும் பண்ணல சார். பண்ணல. ஓகே ரைட். பண்ணுவாங்க, அடுத்ததுல பண்ணுவாங்க கண்டிப்பா சார். அடுத்த தாட்டி அவங்க பண்ணணும் சார். ஓகே, ஸ்ருதியோட பாசிட்டிவ் பாயிண்ட்னா என்ன, ஸ்ருதியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னா என்ன? ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம். சார் பாசிட்டிவ் பாயிண்ட்னா எப்பவும் பாசிட்டிவாக இருப்பேன் சார். எதுவாக இருந்தாலும் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் அதுக்கு சொல்யூஷன் தேடிடணும் அப்படின்னு நினைப்பேன் சார். நெகட்டிவாக யோசிக்கணும்னா ரொம்ப யோசிப்பேன். அந்த ஒரு விஷயத்த வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கீனாக இருப்பேன் பண்ணணும்னு. செகண்ட் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் எல்லா ஒர்க்லையும். இப்போ யாராச்சும் பண்ணுறாங்கன்னா சரி நம்மளே அவங்க கிட்ட போய் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அன்லேர்ன் பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் நம்பி அவங்களுக்கான அந்த வேலை. பெர்ஃபெக்ஷன் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு ரெண்டு கொட்டேஷன் இருக்குது பெர்ஃபெக்ஷன் பற்றி. ஒன்று வந்து ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன், பட் பெர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஏ ஸ்மால் திங் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து பெர்ஃபெக்ஷன் இஸ் அன் இலூஷன் ஒன்று இருக்கு. எஸ் சார். இப்போ ஸ்ருதிக்கு வந்து ரெண்டாவது கொட்டேஷன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பெர்ஃபெக்ஷன் பற்றி நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். எஸ் சார். ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். நீங்கள் ஆல்ரெடி இருக்கலாம், சில பேர் தலைவலி வந்துடும் பெர்ஃபெக்டாக இல்லைன்னாச்சு. 99% பண்ணால் கூட திருப்தி அடைய மாட்டாங்க. எஸ் சார். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது உண்டா? ரொம்ப பெர்ஃபெக்ஷனில் போய் மாட்டிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷனை விட சார் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு எத்திக்ஸ் ஆன்சர் கடைசியாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டில் ஸ்பீடாக எழுதிடுவேன். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் திருக்குறள் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. அது சம்திங் அது ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டே இருக்கும். பொய்மையும் வாய்மையிடத்து அந்த குறளா ஏதோ ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது சார். பொய்மையும் வாய்மையிடத்து புரிந்த நன்மை பயக்க வேண்டியன்னா ஈவன் ஃபால்ஸ்ஹுட் இஸ் ஜஸ்டிசபிள் இஃப் இட் இஸ் கிவ்ஸ் எ குட் திங் டு சம்படி எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த கோட் ஞாபகம் இல்லை சார். சம் பெட்டர் அந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக அந்த கோட் வந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிட்டேன், எனக்கு அந்த கோட் புரியல. 2 தாட்டி படிச்சிட்டேன், விட்டுட்டேன், புரியல. மொத்த பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டேன். 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. அந்த கோட்டை ஒரு 15 டைம்ஸ் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கோட்டை புரிஞ்சாதான் நான் அந்த ஆன்சர் எழுதணும்ன்றது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டைம் போயிட்டே இருக்கு. 15 டைம்ஸ் அதை படிச்சுட்டே இருக்கேன். கடைசியில தான் அதுல நாட்டுங்கிற ஒரு வார்த்தை எனக்கு கண்ணில் படுது. அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு ப்ரெஷர்ல அந்த நாட் படல. ஆனா நான் ஐ வாஸ் வெரி ஷியோர் அந்த நாட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது தெரிஞ்சாதான் நான் எழுதுவேன்னு சொல்லி அது ஒரு 15 டைம்ஸ் படிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் எழுதுனேன் சார். நாட்னா என்ஓடி நாட் சொல்றீங்களா, கேஎன்ஓ நாட்? என்ஓடி நாட் சார். அந்த என்ஓடி நாட் தான் உங்களுக்கு கேஎன்ஓடி நாட்டா இருந்திருக்கு. ரைட், ஓகே ரைட். இப்போ நீங்க உங்களுடைய ஜேர்னில உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்திருக்கு, அப்பா அம்மா நல்லா என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இங்கே நான் முதல்வனில் இங்கே இது கொடுத்தோம். இந்த நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த நம்ம இதோட பாசிட்டிவாக வேணா விஷயங்களா என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? கவர்மெண்ட் எய்டட் கோச்சிங்கில் நம்ம கொடுத்தது உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஒரு கவர்மெண்ட் எய்டட் கோச்சிங்கில் பாசிட்டிவாக ஒரு விஷயம்னா
இப்போ நம்ம தனியா இருக்கிறதுக்கும் ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வி see people from various sectors. ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலையில் பேக்ரவுண்ட்ஸ், நாலேஜ் எல்லாத்துலேயும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மக்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாரும் போகணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வரும் சார். தனியா இருந்து நம்ம ஆங்ஷியஸ் ஆகும், இது பண்ணல அது பண்ணல அந்த மாதிரி யோசிப்போம். ஆனா ஒரு குரூப்பா இருக்கும்போது எல்லாரும் பண்ணலாம், எல்லாரும் முன்ன போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார். இப்போ புக் ரீடிங் உண்டா? அது தவிர உங்கள் டெக்ஸ்ட் புக் தவிர நீங்கள் பரீட்சைக்கு தவிர மற்ற புத்தகங்கள் படிச்சிருக்கீங்களா? படிக்க மாட்டேன் சார். படிச்சதில்லை இல்ல இது சார். வரைக்கும். உங்களுக்கு ரீடிங் ஹாபியாக டெவலப் பண்ணுவீங்க, பண்ணுற ஐடியா இருக்கா? ரீடிங் பண்ணுவேன் சார், அக்கேஷ்னலாக பண்ணுவேன். படம் தான் சார் நிறையா பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க. ஸோ தமிழ் படங்கள் மட்டும் பார்ப்பீங்களா, ஹாலிவுட் மூவிஸ் இந்த மாதிரி பார்ப்பீங்களா? தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹாலிவுட் எல்லா படமும் பார்ப்பேன் சார். பார்ப்பீங்க. எந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் பார்ப்பீங்க அதிகம்? கிரைம் த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும் கிரைம் சார். த்ரில்லர் பார்ப்பீங்க. ஐபிஎஸ் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ? செகண்ட் ஆப்ஷன் ஐபிஎஸ்ஸா? ஆமா சார், செகண்ட் ஆப்ஷனில் ஐபிஎஸ் கொடுத்து சார். ரைட் ரைட்டு. சுதி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. குடிமைப்பணி ஆற்றுப்படைக்கு நீங்கள் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க. எஸ் சார். நீங்கள் குடிமைப்பணி ஆற்றுப்படை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. ஆனால் பட் இன்னொரு வாட்டியும் நம்ம சந்திச்சு இன்னொரு உரையாடல் நிகழ்த்தலாம் இதில். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் சார் ஒரு ப்ரிவிலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி என்னோட ஸ்டோரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா எனக்கு தான் சார் அது ஒரு புஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப உங்களோட கலந்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.